மகா சிவராத்திரி உருவான கதை மற்றும் மகிமை பற்றி பார்க்கலாம். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தார். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தார். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தால், அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினார். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும், அருள் புரியுங்கள் என்று பார்வதி தேவி வேண்டிக் கொண்டார். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது. ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்குரியதாயிற்று. சிவராத்திரி விரத மகிமை குறித்து பல கதைகள் உள்ளன. அவற்றில் ஒரு சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்க்கலாம். மகா சிவராத்திரி தினத்தில் வியாதன் என்ற வேடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். நாள் முழுவதும் அலைந்தும் ஒரு மிருகமும் அவனுக்கு கிடைக்கவில்லை. பசியால் வாடிக்கொண்டிருக்கும் தன் குடும்பத்தினரை எண்ணி வருந்தினான். வேடன் வழியில் இருந்த நீர்நிலையில் நீர் அருந்தினான். ஏதாவது மிருகம் அந்த நீர்நிலைக்கு வரும், அதை கொன்று எடுத்து செல்லலாம் என்ற நம்பிக்கையுடன் சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அது வில்வ மரம் என்பதும் அதன் கீழ் ஒரு சிவலிங்கம் இருப்பதும் அவனுக்கு தெரியாது. வேடன் உறங்காமல் மிருகத்துக்காக காத்திருந்தான். அப்போது ஒரு பெண் மான் நீர்நிலைக்கு வந்தது. அது முதல் சாமம் முடிவடையும் நேரம். மானை கண்ட வேடன் அம்பை எடுத்து வில்லில் பூட்டினான். அவனது அசைவினால் ஒரு வில்வ இலையும் அவன் குடிப்பதற்காக எடுத்து வைத்த தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. வேடன் தன்னை குறிப்பார்ப்பதை அறிந்த மான், வேடனே, என் இளங்குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா என்றது. மானின் வேண்டுகோளுக்கு வேடன் அனுமதி தந்தான். மான் தன் இருப்பிடம் நோக்கி ஓடியது. அந்த மானை எதிர்பார்த்து தூங்காமல் காத்து கொண்டிருந்த போது மற்றொரு பெண்மான் தண்ணீர் பருக வந்தது. அதை கொல்ல அம்பை எடுத்தபோது வில்வ இலையும் தண்ணீரும் லிங்கத்தின் மீது விழுந்தன. அது 2வது சாமம் முடிவடையும் நேரம். ஓசையை கேட்டு நிமிர்ந்து பார்த்த மான் வேடன் தன் மீது குறிவைப்பதைக் கண்டு திகைத்து, வேடனை, என்னை கொல்லாதீர்கள், என் அக்காலை தேடி இங்கு வந்தேன். அவள் குட்டிகள் என் பொறுப்பில் இருக்கின்றன. அவற்றை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன். பிறகு நீங்கள் என்னை கொல்லலாம் என்றது. வேடன் அதற்கும் அனுமதி தந்தான். 3ஆம் சாமம் முடியும் வேளையில் ஒரு ஆண்மான் நீர் பருக வந்தது. அதை கண்ட வேடன் வில்லை எடுத்தபோது வில்வ இலையும் குடிப்பதற்காக எடுத்து வைத்த தண்ணீரும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. வேடன் தன்னை கொல்லப்போவதை அறிந்த ஆண்மான், ஐயா, என் மனைவியையும் குட்டிகளையும் தகுந்தவரிடம் ஒப்படைத்துவிட்டு வந்து விடுகிறேன், பிறகு என்னை கொல்லுங்கள் என்று கெஞ்சி கேட்டது. அதற்கும் அனுமதியளித்த வேடன் அந்த மான்கள் ஒன்றின் மீது ஒன்று வைத்திருக்கும் பாசத்தை எண்ணி வேந்தபடி மான்களை எதிர்பார்த்து உறங்காமல் மரத்தில் அமர்ந்திருந்தான். இப்படி 3 மான்களுமே விவாதித்தன. இறுதியில் மூவருமே வேடனிடம் செல்வதென்று தீர்மானித்தன. பெற்றோர்கள் பலியாக செல்லும் போது தாங்களும் உயிர் வாழ விரும்பவில்லை என கூறி குட்டி மான்களும் அவற்றை பின்தொடர்ந்து சென்றன. 4வது சாமம் முடிவடையும் நேரம். மான்கள் கூட்டமாக வருவதைக் கண்ட வேடன் மகிழ்ந்து வில்லையும் அம்பையும் எடுத்தபோது சிவலிங்கத்தின் மீது அவன் குடிப்பதற்காக எடுத்து வைத்த தண்ணீரும் வில்வ இலையும் விழுந்தன. சாமங்களிலும் மரத்தின் கீழிருந்த சிவலிங்கத்திற்கு பூஜை செய்கிறோம் என்றோ பூஜையின் மகிமை பற்றியோ அறியாமல் வேடன் பூஜை செய்கிறான். நித்திரையின்றி செய்த இந்த பூஜையின் காரணமாக சிவனருள் கிட்டி அவனுக்கு ஞானம் பிறந்தது. அப்போது சிவபெருமான் அங்கு காட்சியளித்து, வேடனை, உன்னை அறியாமல் செய்திருந்தாலும் சிவராத்திரி விரதமிருந்த பலன் உன்னை சேரும். அதன் காரணமாக உனக்கு தரிசனம் தந்தேன். நீ வேண்டும் வரத்தை கேட்கலாம் என்றார். ஈசனை பணிந்த வேடன், ஐயனே, என் பாவங்களை போக்கி அருள வேண்டும் என்றான். அவ்வாறு அருளிய சிவபெருமான் பல செல்வங்களையும் அவனுக்கு வழங்கி, வேடனே, இனி உன் பெயர் குகன் என்று வழங்கப்படும். ஸ்ரீமன் நாராயணன் சிறிது காலத்தில் இவ்வூலகத்தில் பிறந்து இங்கு வருவார். அவர் உன்னை சகோதரராக ஏற்றுக்கொள்வார் என்று ஸ்ரீராமர் அவதாரத்தை குறிப்பிட்டு கூறி சிவராத்திரி விரதத்தின் மகிமையை விவரித்து மறைந்தார். சிவ தரிசனம் கிட்டிய அந்த மான்களும் மிருக உடலை விடுத்து திவ்ய ரூபம் பெற்று சிவ பதவி அடைந்தன. வியாதன் என்ற வேடன் பூஜித்த லிங்கம் வியாதேஸ்வரர் என்ற பெயர் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அகல மகா சிவராத்திரி விரதமிருந்து ஈசனின் அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.